விருச்சகத்துக்கு அனுகூலமாக ஏற்றமும் கண்டிப்பாக ஏற்படும். பட்டீஸ்வரம் துர்க்கை மிக முக்கியம். பட்டீஸ்வரம் முதுகு காலு ஆர்ட்டு பார்த்துக்கும். அஷ்டமத்தில் குரு. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், தவறான பழக்க வழக்கம், வாகனத்தில் வித்தைகள் காட்டுவார்கள் பிள்ளைகள். வேணாடான்னு கொஞ்சம் அன்பா சொல்லணும். நீ பாரு இப்படி பண்ணு நாசமா போப்பார் அடிப்படுப்பாருன்னு வாயால சொல்லக்கூடாது. ஏன்னா வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பாரு. அப்போ நம்ம சொல்ற நெகட்டிவ் பழிக்குமா? வேண்டாம். எங்கேயுமே நெகட்டிவ் பேசாத இருக்கணுமா? யாரு? விருச்சகம். பேசி நீங்க தானே கஷ்டப்படுவீங்க. நல்ல எக்ஸசைஸ், மன அழுத்தம் இல்லாமல் இருங்க. லாபம் சந்தோஷம் ஏற்படும். தனம், குடும்பம், வாக்கு வரும். 8ல் இருந்தாலும் குரு பார்வைக்கு தான் பலம். 2யும் 12யும் பார்க்கறதுனால விரயம் வரும். சுப விரயம் ஏற்படும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வீடை இடிக்கிறது, இன்டீரியர் பண்ணுறது, குடும்பத்தில் நல்ல செலவு நடக்கிறது, பிள்ளைகளுடைய திருமண தடைகள் நடக்கிறது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு இருந்த பிரச்சனை தீருது, பெரியவங்களுக்கு 60வது கல்யாணம், 70வது கல்யாணம், 80வது கல்யாணம்லாம் சந்தோஷமாக பண்ணி வைக்கிறது, உறவினர்கள் வருவது, நண்பர்கள் வருவது, ஏற்றம் பெறுவது, நிறைய டிராவல் பண்ணுவது, ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு. சனி இருந்தாலும் ஆன்மீகத்தில் நிறைய கிடைக்கும். 5ஆம் இடத்தில் அபிராமி அந்தாதில் 40, 59, 75 யார் படிக்கணும்? நீங்கள் தான் படிக்கணும். கல்யாணம் ஆனவங்க வேற என்ன படிக்கணும்? 90வது பாட்டியும் படிக்கணும். கணவன் மனைவி கருத்து ஒற்றுமையில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் விருச்சகம் பண்ணணும். சந்திரன் நீச்சமான ராசி. ஸோ எல்லா வருஷமும் மெடிடேஷன் தான். ஆழ்நிலை தியானம் கற்றுக்கினா உங்களை ஜெயிக்கிறதுக்கு உலகத்தில் யாரே கிடையாது. யோகாவை அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ராசியில் என்னை பொறுத்த வரைக்கும் 99.9% விருச்சகம்.